நம்ம நெட்டில் இல்லைன்னா நேரில் பல ஆர்டிஸ்ட் நல்லா ரியலிஸ்டிக்காக வரைகிறத பார்த்துருப்போம். அதை பார்த்து வெறியாகி வீட்டுக்கு போய் நானும் இந்த மாதிரி வரைய போகிறேன்னு உட்காந்தா கண் ஒரு பக்கம் மூக்கு ஒரு பக்கம் போயிடும். எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இப்போது நம்ம ஒரு சப்ஜெக்ட் வரைகிறோம்னா அதில் நம்ம பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா அதோட ஷேப், ஃபார்ம். ஆர்ட்டில் பேசிக்கான ஷேப், ஃபார்ம், டெக்ஸ்சர், கலர்னால் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ணம் ஆர்ட் அண்ட் பிளாக்ஸ். பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்னு சொல்லப்படுற லைன், ஷேப், ஃபார்ம், டெக்ஸ்சர், கலரில் லைனை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஷேப்னா என்னென்னா சப்ஜெக்ட்டுக்கு வெளியே கவராக இருக்கக்கூடிய ஒரு பவுண்ட்ரியை தான் ஷேப்புன்னு சொல்லுவோம். ஷேப்பை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஷேப்பையும் ஜாமெட்ரிக், ஆர்கானிக்னு இந்த ரெண்டு ஷேப்பில் அடக்கிட முடியும். ஜாமெட்ரிக் ஷேப்னா இந்த மேக்ஸ் ஃபார்முலாலெல்லாம் வரக்கூடிய ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலர் ஷேப். அதே இன்ஆர்கானிக் ஷேப்புனா இந்த க்ளவுட்ஸ், லீவ்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்னு ரூல்ஸில் அடக்க முடியாத எல்லாத்தையும் இன்ஆர்கானிக் ஷேப்புன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு ஷேப்புக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ சர்க்கிள்னு எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் மாதிரி சர்க்கிளுக்கு கார்னர் கிடையாது. ஸோ டிராயிங் ஆர் பெயிண்டிங்கை சர்க்கிளில் பண்ணால் அது நம்ம கண்ணை என்டையர் கேன்வாஸை ஃபோக்கஸ் பண்ண விடாமல் அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்க ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. இதனால தான் சர்க்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேப்புன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம பெயிண்டிங் ஆர் டிராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஷேப்பை வச்சு நம்ம ஓப்பன் மைண்டடா இல்லை க்ளோஸ்டு மைண்டடான்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஆமாம், ஆர்ட் சைக்காலஜி படி வரையக்கூடிய பெயிண்டிங்கில் நிறையா ஷேப் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனாக விடுறதுனால நிறையா ஐடியாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பெயிண்டிங் பண்ண முடியும். அதே நம்ம க்ளோஸ்டு ஷேப்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் நம்மளால் எலமெண்ட் ஆட் பண்ணி பெயிண்டிங் பண்ண முடியும். அடுத்து ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஷேப்புங்கிறது 2D, லென்த் அண்ட் விட்த் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஃபார்முங்கிறது 3D, அதுக்கு டெப்த் இருக்கும். ஃபார்மில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா ஒன்று மாஸ், வெளியே தெரிகிற அளவு, இன்னொன்று வால்யூம், உள்ளே இருக்க ஸ்பேஸ். அதுக்கு லைட் அண்ட் ஷேட் மூலயமா பெயிண்டிங் பண்ணுறதுனால ரியலிஸ்டிக்காக மாறுது. இப்போ ஃபார்மை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று ரியல், இன்னொன்று இல்யூஷன். ரியலில் நம்ம டெம்பிளில் பார்க்கக்கூடிய ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சரல் பொருட்கள் எல்லாமே வந்துடும். இல்யூஷன்னா அது ஒரு ஃப்ளாட் மீடியம். அதுக்கு நம்ம வரையக்கூடிய டிராயிங், பெயிண்டிங், மூவிஸ் அதில் பல லைட் சோர்ஸை காட்டுறது மூலயமா அது ஒரு 3D ஃபார்மாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதே போல் ஃபார்ம்னா இந்த 3 விஷயம் இருக்கணும். சைஸ், அதோட அளவு, டிஸ்டன்ஸ், அது கவர் பண்ணுற தூரம், டைரக்ஷன், அது எந்த இடத்துல வளையுது. சிம்பிளாக சொன்னால் சைஸ், டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் மூலயமா ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மை அச்சீவ் பண்ண முடியும். ஆர்ட்டில் வேல்யூன்னா என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரி மணி வேல்யூ இல்லை. ஒரு டிராயிங் ஆர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற லைட் அண்ட் டார்க் ஏரியாஸ் தான் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்கே இந்த வேல்யூ ஸ்கேலை பாருங்கள். ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆகி பிளாக்கில் முடியும். ஒயிட் பக்கம் இருக்க லைட் அண்ட் ஷேடை ஹை கீன்னு சொல்லுவோம். பிளாக் பக்கம் இருக்க லைட் அண்ட் ஷேடை லோ கீன்னு சொல்லுவோம். நம்ம இது எல்லா பெயிண்டிங் ஆர் டிராயிங்கில் அப்ளை பண்ணுறது மூலயமா ஒரு ரியலிஸ்டிக்கான அவுட்புட்டை கொண்டு வர முடியும். எலமெண்ட் ஆஃப் ஆர்ட்டில் அடுத்து கலர். லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபால் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயந்தான் கலர். கலருக்கும் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹியூ, வேல்யூ, இன்டென்சிட்டி. ஹியூன்னா கலரோட பேரை தான் ஹியூன்னு சொல்லுவோம். அடுத்து வேல்யூ. கலர் எவ்வளோ டார்க்காக இருக்குது இல்லை எவ்வளோ லைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது வேல்யூ. அதில் ஒயிட் ஆட் பண்ண டிண்ட், பிளாக் ஆட் பண்ணால் ஷேட். 3வது இன்டென்சிட்டி. கலர் எவ்வளோ பிரைட் இல்லைன்னா டல்லாக இருக்குங்கிறது இன்டென்சிட்டி. அதை சேச்சுரேஷன்னு சொல்லலாம். ஆர்ட்டில் கலர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒரு பெயிண்டிங்கோட மூடை காட்டுறது, அதாவது ஹாப்பி, சேட், காம், ட்ராமேட்டிக்னு அதோட எமோஷனை காட்டுறதுனால ஆர்ட்டில் கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லப்படுது. லாஸ்ட்டாக டெக்ஸ்சர். ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டச் பண்ணால் இல்லை பார்த்தாலே ஃபீல் ஆகிற குவாலிட்டி தான் டெக்ஸ்சர். டெக்ஸ்சர்லேயும் 2 டைப் இருக்குது. ரியல் டெக்ஸ்சர், விஷுவல் டெக்ஸ்சர். ரியல் டெக்ஸ்சர் நம்ம கை வச்சு ஃபீல் பண்ணுறது ரியல் டெக்ஸ்சர்.
எக்ஸாம்பிள் ஸ்டோன், கிளாத், வுட்டு ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான டெக்ஸ்சர் இருக்கும். அடுத்தது விஷுவல் டெக்ஸ்சர். நம்ம ஒரு டெக்ஸ்சரை பெயிண்டிங் இல்லைனா டிராயிங் மூலிமா க்ரியேட் பண்ணுறது தான் விஷுவல் டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நண்பர்களே, எலமெண்ட் ஆஃப் ஆர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு இல்லைனா ஆர்ட் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.